நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு தேவையான சட்டி பானை அந்த செட் ஒன்று கொடுக்குறோம். ப்ரஷ்ஷு, அதே மாதிரி வைப்பர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் பேக் தான் 600 ஃபேமிலிக்கு இங்கே கொடுக்கப்படுது. நாங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம்ங்கிறதே பிறர் நலம் நாடுவது தான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுத்து எங்களோட அனாதியான அவர்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. எல்லாம் மேலும் மேலும் ரஹமத்தாக்கி பரக்கத்தாக்கி மேலும் இதே மாதிரி வெள்ளை பிறக்க வராமல் பேர் மக்களும் பாதுகாக்கிறது எல்லாம் உதவி செஞ்சு கிருபை செஞ்சு ஒரு குடும்பத்திற்கு தேவையான மொத்தமான ஒரு உலர்ணவு பொது இதில் அரிசி, பால்மாவு, பெண்களுக்கு தேவையான விசேட விடயங்கள் என பெருவாரியான விடயங்கள் இந்த ஒரு பேக்கில இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வீடுகளுக்கு சென்று வீடுகளை சுத்தம் செய்வதற்கான ஹெவி பிரஷ், வைப்பர் ஆகியவை இங்கே இருக்கின்றன. அதே போன்று அதோ நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் சமைத்து உண்பதற்கான சட்டி செட் ஒன்று முழுமையாக, அதாவது சமையலறை உபகரணங்கள் இன்று மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கின்றது. அங்கே அதுவும் இருக்கின்றது. இப்படி அனைத்தையும் ஏற்பாடு செய்து இந்த மக்களை சந்தோஷமாக இன்றைய நாளிலே அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள். කෙනෙකු බඩගින්නේ සාගින්නේ කුසගින්නේ ඉන්න අවස්ථාවක ඔහුට පිහිටවීම තමයි උතුම් වූ ක්‍රියාවක් කියලා නබිතුමාණන් සඳහන් කරලා තියෙනවා. ඒ නිසා අපිට පුළුවන් විදියට බොහෝ දුරට දැන් අද හෙට මිනිස්සු ඒගොල්ලන්ගේ ගෙවල් ඔක්කොම හොදලා එතන ගෙවල් වලට යලි පදිංචි වීමට බලාපොරොත්තුවෙන් ඉන්න මේ අවස්ථාවේදී අපිට පුළුවන් ආකාරයට ගෙදරට ගිහිල්ලා උයලා පිහලා කන්න පුළුවන් තත්වයකට කුස්සියට අවශ්‍ය කරන කිචන් ඇක්සසරීස්, ඒ වගේම අත්‍යවශ්‍ය භාණ්ඩ වටිනා එක ආහාර මල්ලක්, පෝෂණ මල්ලක් අපි ලබා දීම තමයි මෙතන සිද්ධ වෙන්නේ. மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் பெரியவன். 2 ரகாத் தொழுது துஆ கேட்ட யா அல்லாஹ், என்னைய நோண்டியாக்காதே. நான் இந்த ஒரு விஷயம் பாரமா எடுத்தேன்டா, இது கடைசி மட்டும் என்னை செய்ய தாண்டி நான் துவா கேட்டு இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கு மட்டும் இன்னும் இன்ஷால்லா செஞ்சு கொண்டிருக்கிறேன். அடுத்து புஸ்தம் கொடுக்குற விஷயமும் இருக்கு. நம்ம மிச்சம் வேலை இருக்கு. அவங்களோட ஏழு மட்டும் இன்ஷால்லா செஞ்சு கொண்டிருக்கேன். இவர் வச்சிருக்க டீம் கொழும்புல யார்ட்டையுமே இந்த டீம் இல்லை. நேற்று இங்க இருந்து கெலியோயோ போய் ஃபுல்லா சமைச்சு எல்லா ஒர்க்கும் இவங்க தான் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவருக்கும் இங்க ஃபேஸ் காட்டாத நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் இங்க ஒர்க் பண்றாங்க. சிங்கள, முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியானி எல்லா சகோதரர்களும் இருக்காங்க. මේ ගංවතුර ආපු ගමන් ඉස්සෙල්ලාම ඉදිරිපත් වුණ මේ ෂෝට් නිවුස් කණ්ඩායමට අපි බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. නස්ලිම් මෞලවිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේ අනස් මන්ත්‍රීතුමාටත් අපි බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. මොකද අපේ දුක දැකලා ඒගොල්ලෝ වතුරේ බෑලා මේ සම්බන්ධව කටයුතු කරලා ඊට පස්සේ අපිට අවශ්‍ය උපකරණ, කැම බීම් සියලුම දේ මේවා සලසා දුන්නට ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. ජසාකල්ලාහ් ඛෛර්. අද පවුල් 650ක් 800කට සානාධාර මලු ඒගොල්ලන්ට එදා වේල උයාගෙන කන්න පුළුවන් විදියට සානාධාර මලු ලබා දුන්නා. මේකට අපේ SIPL කණ්ඩායම සහභාගී වුණා. ඒකට අපිට සෑහෙන පිරිසක්, ඒ කියන්නේ සමහර අය නම් කියන්න කැමති නැහැ, මේ දාණය දෙන්න, මේ දුප්පත් අයට උදව් කරන්න. ඒගොල්ලෝ අපේ පිටිපස්සේ ඉඳගෙන අපිව ශක්තිමත් කරලා, මේ අනස් මන්ත්‍රීතුමා ප්‍රමුඛ මේ කණ්ඩායම ශක්තිමත් කරලා මේ දවස් 15-20 අපිට සෑහෙන සේවයක් කරන්න ඕන් ශක්තිය ලබා දුන්නා. ඒ වගේම අපි ඉදිරියටත් මේ ජනතාව වෙනුවෙන් අපිට පුළුවන් උපරිමයෙන් අපි சேவை කරන්න මේ கண்டாயம் சூதானம் වෙලා ඉන්නවා. கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீகா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.